ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல ஆசையாக வந்துள்ளேன் தங்கமே. காலையிலேயே வந்துவிட்டேன். அலட்சியம் செய்யாதே என்னுடைய கண்மணியே. வாழ்க்கையில் எதுவும் அவ்வளவு சுலபமாக கிடைக்காது. நீயும் எத்தனையோ விஷயத்திற்கெல்லாம் போராடி கொண்டு தான் இருக்கிறாய். ஆனால் அது எதுவுமே சுலபமாக கிடைப்பது கிடையாது. எதுவாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஓடி உழைத்து அப்படியே இருந்தாலும் அதற்கு நடுவே வரும் சிலரை தடுத்து, வாழ்க்கையில் சிலர் முன்னேறவே கூடாது என்பதற்காக பல வேலைகளை செய்வார்கள். அவர்களை எல்லாம் தடுத்து இப்படித்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியுமே தவிர எடுத்த உடனேயே யாருக்கும் எதுவும் கிடைத்து விடாது. எல்லாரும் பல பேர் போட்டி பொறாமைகளுடன் தான் இருக்கிறார்கள். சிலர் மட்டும்தான் இங்கு தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய குடும்பம் என்று பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லாருடைய குணமும் ஒரே போல இருக்கும் என்பதையெல்லாம் சொல்லிவிட முடியாது. ஒவ்வொருவனுக்கு ஒவ்வொரு குணமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்து பயப்படாமல் தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் கடந்து கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையிலும் பல தொந்தரவுகள் எல்லாம் மற்றவர்களால் இருக்கிறது. அதாவது ஒருவன் வாழ்க்கையில் கீழே போவதற்கு காரணம் யார் தெரியுமா? நீங்கள் அனைவரும் நினைக்கிறீர்கள் மற்றவர்கள் என்று. ஆனால் மற்றவர்கள் கிடையாது, நீங்கள்தான். உங்களுடைய வாழ்க்கையில் மேலே போவதற்கு காரணமும் நீங்கள்தான், கீழே போவதற்கு காரணமும் நீங்கள்தான். ஏனென்றால் நீங்கள் தானே மற்றவனுடைய வார்த்தைகளை காதில் வாங்குகிறீர்கள். மற்றவன் என்ன பேசினாலும் பேசிவிட்டு போகட்டும் என்பது விடுவது கிடையாதே. அவன் ஒரு வார்த்தையை உனக்கு நேராக அவன் விட்டுவிட்டால் அவனுக்கு நிச்சயமாக அடுத்த வார்த்தையை விட வேண்டும் என்று நீ நினைக்கிறாயே. அது மாறி மாறி அப்படியே பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அது சண்டையாகவும் ஒரு காலத்தில் விரோதியாகவும் மாறிவிடுகிறீர்களே. இப்படி இருந்தால் பொறாமையும் சண்டையும் சச்சரவுமாகத்தான் இருக்கும். அதனால் யார் எது பேசினாலும் அதையெல்லாம் பற்றி காதில் வாங்காமல் உன்னுடைய வாழ்க்கை என்னவோ அதை நினைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்து. தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனையையும் மனதில் வைத்திருக்க வேண்டாம். அமோகமான நிறைய விஷயங்கள் நடப்பதற்காக இருக்கிறது. அதுவும் சொல்லப்போனால் இன்று உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்தாயானால் நிறைய விஷயங்கள் ஆசையாக அல்லவா உன்னுடைய வீட்டை தேடி இன்று நான் வந்துள்ளேன். இந்த ஆசைக்கெல்லாம் நிச்சயமாக நல்லதுதான் செய்வேன். என்னுடைய வாழ்க்கையில் உன்னை நான் மிக மிக பெரிய இடத்தில் வைத்துள்ளேன். நீ எது செய்தாலும் பார்த்துதான் செய்வாய். மற்றவர்களுக்கு நிச்சயமாக நீ உதவுவாய் என்ற ஒரு நிலைக்குத்தான் நான் உன்னை வைத்துள்ளேன். யார் உதவுவார்கள் யார் உதவ மாட்டார்கள் என்பது எல்லாமே எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால் நான் உதவி செய்கிறேன் சாயி, எனக்கு எல்லாம் தாருங்கள் என்று கேட்க வேண்டாம். உன்னோடு யாராவது இருந்தார்கள் என்றால் உனக்கு என்ன இருக்கிறதோ அவர்களுக்கும் அதையே நீ செய்வாய். உன்னுடைய நல்ல எண்ணத்திற்காகவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயமாக முன்னுக்குத்தான் வருவாய். காலங்கள் உன்னை சோதித்தாலும் அந்த காலத்தில் இருந்தெல்லாம் இந்த சாய் உன்னை காப்பாற்றி கொண்டு வருவே. நிச்சயமாக தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல முறையில் உன்னை கரை சேர்த்து உன்னை வாழ வைப்பேன். என்னுடைய பிள்ளையே, இன்று நிச்சயமாக உன்னுடைய ஆசைகளில் ஒன்று நிச்சயம் நிறைவேறும். உன்னுடைய குடும்பத்தில் நிலையான, அதாவது எந்த ஒரு குழப்பமுமே இல்லாமல் நிலையான சந்தோஷங்கள் உருவாகும். நீ எதை தேடி ஓடினாலும் அது நிச்சயமாக இனி அது உன்னை தேடி வரும். யாருடைய வாழ்க்கையில் நிலையான சந்தோஷம் மனதில் அமைதி இருக்கிறதோ அவனுடைய வாழ்க்கையில் அவன் அடுத்தடுத்து வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பித்து விடுவான். எவன் மனதில் பதட்டமும் சலனங்களும் இருக்கிறதோ அவன் நிச்சயமாக வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்தை எடுத்து வைக்க முடியாது. அதற்குத்தான் நான் சொல்கிறேன், மனதில் இருக்கும் பயங்கள் எதுவாக இருந்தாலும் தூக்கி எறிந்து விடுங்கள். நல்லதை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் வைத்து கொள்ளுங்கள் என்று. ஆனால் நீங்கள் இதை எல்லாவற்றையுமே கேட்காமல் உங்களுடைய இஷ்டத்திற்கு நீங்கள் இப்படியே இருக்கிறீர்கள். நல்லது நடக்கும். வாழ்க்கையில் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனதார நம்புங்கள். நான் சொல்லும் விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் என்று. இன்றிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நிலையான சந்தோஷங்கள்
பிறக்க ஆரம்பிக்கும். ஏகப்பட்ட விஷயங்கள் உனக்காக காத்து இருக்கும் பொழுது நீ எதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கும் கெட்ட விஷயத்தை பற்றியே யோசிக்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில் இனி எந்த ஒரு கெட்ட விஷயமும் நடக்காது. நான் நடக்கவும் விடவும் மாட்டேன். நீ யாருடைய கையை பிடித்தாய் என்பதையே மறந்து விடுகிறாய். தொடர்ந்து நானும் சொல்கிறேன், நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள், ஞாபகத்தில் வைத்துக்கொள் என்று. ஆனால் நீ கேட்பதே கிடையாது. நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் செய்கிறாய். நான் சொல்வதை ஒரு முறை நீ காதில் வாங்கினால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருப்பாய். யாரையும் உன்னுடைய வாழ்க்கைக்குள் நுழைய விடாதே. எவனொரு உன்னுடைய வாழ்க்கைக்குள், அது ஆணோ பெண்ணோ, யார் உன்னுடைய வாழ்க்கைக்குள் நுழைகிறார்களோ புதிதாக, அப்பொழுதே உன்னுடைய நிம்மதியானது போய்விடும். அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன்னுடைய குடும்பம் என்று இருக்கும் பொழுது சந்தோஷம் நிச்சயமாக நிலைத்து இருக்கும். ஏனென்றால் புதிதாக ஒரு நபர் வரும் பொழுது அவனுடைய கருத்துக்கள் வேறு மாதிரியானதாக இருக்கும். அவன் நல்லவனா கெட்டவனா என்பது தெரியாது. சிலரை பார்த்தாயானால் பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் நண்பர்கள் என்று பழகுவார்களே தவிர குடும்பத்தில் இருக்கும் அக்கா தங்கச்சி என்பதை பழகுவதையே நிறுத்தி விடுவார்கள். அவர்களுக்கு அவர்கள் மட்டும்தான் ஒத்து போவார்கள் என்று நினைக்கிறார்கள். எத்தனை காலத்திற்கு தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் உதவுவார்கள். எப்பொழுதுமே கூட பிறந்தவர்களும் வீட்டில் இருப்பவர்கள் மட்டும்தான் நிலையானவர்களாக இருப்பார்கள். சண்டையோ சச்சரவோ எதுவாக இருந்தாலும் அவர்கள் உனக்கு துணைதான் இருப்பார்கள். தேவையில்லாமல் புது நபர்களிடமெல்லாம் பழகுவதை நிறுத்திவிடு தங்கமே. வாழ்க்கையில் உன்னுடைய பாதுகாப்பானது மிகவும் முக்கியமானது. உன்னுடைய வாழ்க்கையில் நான் எது சொல்கிறேனோ அதை காது கொடுத்து நீ கேட்டு பின்பற்றினாய் ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. வாழ்க்கையில் எப்பொழுதும் நிம்மதிதான் இருக்கும். நீ நிம்மதியை தேடுகிறாயா இல்லை பிரச்சனையை தேடப் போகிறாயா என்பதை நீயே முடிவெடுத்துக்கொள். நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. ஆக மொத்தம் நீ எப்படி வாழ்வாய் என்பதை நீதான் முடிவெடுக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் நுழைய முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. நல்லதும் கெட்டதையும் நீதான் பார்க்க வேண்டும். இன்னொரு விஷயத்தையும் உனக்காக நான் சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் இன்று நிச்சயமாக பேரின்பம் கிடைக்கும். என்ன சாய் சொல்கிறீர்கள் என்றால், இத்தனை நாள் நீ காத்திருந்ததற்கான பலன்தான் இது. எத்தனை நாள் தான் நீ எனக்காக காத்திருப்பாய். இன்று சாய் செய்வார், நாளை சாய் செய்வார் என்று ஒவ்வொரு நாளும் தூங்கும் பொழுதும் விடியும் பொழுதும் இன்று என்னுடைய வாழ்க்கை மாறும் மாறும் என்று எத்தனை நாள்தான் நானும் உன்னை ஏமாற்றுவேன். எத்தனை நாள்தான் நானும் உன்னை சமாதானம் செய்வேன். நிச்சயமாக தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய 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 மாற்றங்களும் சந்தோஷங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும். இனிமேல் எல்லாம் உனக்கு புதிதாகவும் எல்லாம் உனக்கு ஏற்றதாகவும் நடக்க ஆரம்பிக்கும். இனிமேல் மனதில் எந்த ஒரு சலனமும் வேண்டாம். வாழ்க்கை முழுவதும் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த சாயாகிய நான் உன் கூடவே இருந்து அனைத்திற்கும் நல்ல வழி காட்டி உன்னை வாழ வைப்பேன். ஓம் சாய்ராம்.